Hey guys, எப்படி இருக்கீங்க? குக்கிங் கில்லாடிஸ் வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பருப்புருண்டை குழம்பு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு தான். இந்த குழம்பு பொதுவாக தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரி தமிழ்நாடு டவுன்ஸில் ஃபேமஸான குழம்பு இது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று அந்த உருண்டையை டைரெக்டாக குழம்புல போடுறது, இன்னொன்று இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு போடுறது. நாம் இன்றைக்கி டைரெக்டாக குழம்புல போட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல கடலைப்பருப்பு எடுத்து அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு வீசம்படி அளவு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், அதாவது ஆழாக்கில் பாதி. அடுத்தது புளி. இது நம்மளோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். புளி ஊறினோன்னா அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது உருண்டைக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது தான். வெங்காயம் வேணும், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்தது குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். நீளமாக நறுக்கின வெங்காயம், அதே மாதிரி நீளமாக நறுக்கின பூண்டு, 1லேருந்து 1.5 மீடியம் சைஸ் தக்காளி, சோம்பு, கசகசா, பச்சை மிளகா. இதில் சோம்பு கசகசாலாம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதோட கொஞ்சமாக தேங்காய், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, உப்பு, மஞ்சத்தூள். இதெல்லாம் தான் நமக்கு குழம்புக்கு தேவையானது. இதில் சிலதை நம்ம அரைச்சிடுவோம். முதல்ல உருண்டைக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிடுங்க. இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேண்டாம், 1க்கு 2 இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை போடுங்க. இந்த கடலைப்பருப்பையும் நம்ம இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறப்பவும் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா மாவு மாதிரி ஆகிடும், உருண்டை நல்லா இருக்காது. கொஞ்சம் 1க்கு 2 இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம உருண்டை பிடிச்சா நிற்கிற மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரியும் அரைச்சிக்கணும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ உருட்டுறப்ப கரெக்டாக வருது பாருங்கள். ரொம்ப மையமும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கரகரனும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டு பதம். அதில் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்து போட்டு அதை நம்ம உருட்டி வைக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கிட்டு உருட்டி வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையுமே உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருண்டை எல்லாமே இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீசம்படிக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 உருண்டை இந்த சைஸுக்கு வருங்க. குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் சோம்பு, கசகசா, தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இந்த பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம உருண்டையை டைரெக்டாக குழம்புல போட போகிறோம். அது வேகிற வரைக்கும் அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக அதை குழம்புல போட்டு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றொன்னா போடணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றாவே சேர்ந்த ஒரே நேரத்தில் கூட போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நல்லா எண்ணெயில் நம்மளோட பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியை போட்டுடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள்,
உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, இது 3 தான் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூளும் கூட போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வறுபடுற வரைக்கும் வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வச்சுட்டு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மசாலா பர்ன் ஆகிடும். அது ஆகாமல் பார்த்துக்கோங்க. நம்ம மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிடுங்க. புளியோட இன்னும் கொஞ்சம் ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை போட போகிறோம். நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கிறப்ப நம்மளோட உருண்டையை போடலாம். உருண்டையை போடுறப்ப ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். சிம் பண்ணிடாதீங்க, அப்போ உருண்டை சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதனால ஹை ஸ்பீடுலேயே வச்சுக்கோங்க அடுப்பை. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்பவே நீங்கள் நம்மளோட உருண்டையை போடுங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க. 4 நாளாக தான் நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 உருண்டை 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அது மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை எடுத்து போடலாம். தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போடுங்க. அது போடுறப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருண்டை போட்டப்போ கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். இப்போ நம்மளோட குழம்புக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி உருண்டையை உடைக்காமல் கிண்டுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம். தோசைக்கு மெத்துன்னு தோசை ஊற்றி அதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு தான் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த குழம்ப ஒரு மண் சட்டியில் தான் பண்ணியிருக்கோம். மண் சட்டியில் பண்ணுறப்ப இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை மண் சட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல ரெசிபீஸோடு நாங்கள் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் கில்லாடிஸ். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.